அன்று அந்த அழகிய மல்லிகை பூக்களின் வாசம் வினோதாவின் சமையலறையில் படர்ந்து கொண்டிருந்த போது அவள் இதயம் நிம்மதியால் நிறைந்திருந்தது. இது ஒரு சனிக்கிழமை. வினோத் வீட்டில்தான் இருப்பான். அலுவலக வேலை பிரச்சனை இல்லாமல் அவர்கள் இருவரும் மட்டுமே இருக்கும் இந்த தனிமைக்காக தான் அவள் வாரம் முழுவதும் காத்திருப்பாள். 7 வருடங்கள் என்பது சாதாரணம் அல்ல. ஆனால் வினோத் மற்றும் வினோதாவின் திருமண வாழ்க்கையில் சலிப்பு என்ற சொல்லுக்கு இடம் இருந்ததில்லை. ஒருவரை ஒருவர் மதிக்கவும் நேசிக்கவும் ஒருவித அமைதியான சந்தோஷம் அவர்களுக்குள் நிலைத்திருந்தது. ஆனால் அந்த அமைதி என்பது எப்போதுமே நிலையானதல்ல என்பதை வினோதா மெதுவாக உணரத் தொடங்கினாள். கடந்த 3 மாதங்களாக வினோத்தின் தினசரி வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்றன. அவன் அதிகாலையில் எழத் தொடங்கினான். இதற்கு முன் விடுமுறை நாட்களில் 8 மணி வரைக்கும் உறங்கும் பழக்கம் அவனுடையது. இப்போது 6 மணிக்கு எழுந்து மொட்டை மாடிக்கு சென்று 1 மணி நேரம் தியானம் செய்வதாக சொன்னான். உடல் ஆரோக்கியத்திற்காக என்று அவன் கூறியபோது வினோதா அவனை மகிழ்ச்சியுடன் பாராட்டினாள். ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கான அக்கறை அவனது கண்களில் இல்லை. மாறாக அவனது கண்களில் ஒருவிதமான பரபரப்பும் எப்போதும் எதையோ தேடும் பார்வையும் இருந்தது. வினோதா அவனுடன் பேச வரும்போது அவன் அடிக்கடி அப்புறம் பேசலாம் வினோதா ப்ளீஸ், இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லி விலகினான். சந்தேகத்தின் முதல் உறுத்தல் அலுவலக நேரங்களிலிருந்து வரவில்லை. அது விடுமுறை நாட்களில்தான் ஆரம்பித்தது. முன்பெல்லாம் வினோத் தன் வார இறுதி நாட்களை வினோதாவின் தோழியாக, சமையலறை உதவியாளராக அல்லது சினிமா துணையாக கழிப்பான். ஆனால் இப்போதோ அவனுக்கு அடிக்கடி அவசர அலுவலக வேலைகள் வந்துவிட்டன. அது ஒரு சனிக்கிழமை இரவு. வினோத் மிக தாமதமாக சரியாக இரவு 10:45 மணிக்கு வீடு திரும்பினான். வினோத், என்ன இது, இன்னைக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கா, இவ்வளவு லேட்டு என்று வினோதாவின் குரலில் கவலை கலந்திருந்தது. வினோதா, ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. டீம் லீடர் கிளம்பிட்டான். நான் தான் ஓவர் டைம் பார்த்து முடிக்க வேண்டியதா போச்சு. ஐ ஆம் டயர்ட். எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் என்றான். உணவை தவிர்த்த சோர்வு ஒருபுறம் இருக்க, அவனது சட்டையில் லேசாக படிந்திருந்த ஒரு வித்தியாசமான வாசனை வினோதாவின் மூக்கை உறுத்தியது. அது அவனுடைய பழைய வாசனை திரவியம் இல்லை. அது மல்லிகை மற்றும் ரோஜா வாசம் போல இருந்தது. ஒரு பெண் பயன்படுத்தும் வாசனை அது. வினோதா மெதுவாக கேட்டாள். வினோத், உன் சட்டையில ஏதோ புது வாசம் அடிக்குது. யாராவது கொலிக் போட்டிருப்பாங்க போல, மாத்திக்கோ என்று சாதாரணமாக கூறி அந்த சட்டையை அலமாரியில் வைக்க சென்றாள். அந்த நொடி வினோத் ஒரு கணம் அதிர்ந்து வேகமாக அவள் கையில் இருந்த சட்டையை பிடுங்கினான். அலமாரியில் வைக்க வேண்டாம் வினோதா, அதை துவைக்க போடு, ரொம்ப வியர்த்திருக்கு என்று படபடப்புடன் கூறினான். இந்த ஒரு சிறிய செயல் வினோதாவின் மனதில் ஒரு கூர்மையான முல்லை போல் தைத்தது. அவன் ஏன் பதறுகிறான்? ஒரு சாதாரண சட்டைக்காக என்று யோசித்தாள். வினோதாவின் அன்றாட வாழ்வில் வினோத்தின் மொபைல் ஒரு புதிய ரகசிய நாயகனாக மாறியிருந்தது. இதுவரை வினோத் தன் ஸ்மார்ட் போனை ஒரு பயன்பாட்டு பொருளாகவே கருதினான். அழைப்புகள், அலுவலக மின்னஞ்சல்கள், இவ்வளவுதான். ஆனால் இப்போதோ அந்த மொபைல் ஒரு பொக்கிஷம் போல காக்கப்பட்டது. வினோத் குளிக்க செல்லும் போது அதை பாத்ரூம் வாசலில் இருக்கும் செல்பில் வைத்துவிட்டு போக மாட்டான். கட்டாயம் ஷர்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டுதான் செல்லுவான். ஒரு நாள் மாலை வினோத் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தான். வினோதா ஜூஸ் எடுத்து வர சமையலறைக்கு சென்றபோது போன் சோபாவின் கைப்பிடியில் இருந்தது. இதுவே ஒரு அரிய நிகழ்வு. அதே சமயம் வினோதாவின் பெரியம்மா அவளை அழைக்க, வினோதா தனது போன் சார்ஜில் இருப்பதால் வினோத்தின் போனை எடுத்தாள். வினோத், பெரியம்மா போன் பண்றாங்க, ஒரு நிமிஷம் மட்டும், ஹலோ என்று சொன்னாள். அவள் அழைப்பை எடுத்த அடுத்த வினாடி வினோத் ஹாலுக்கு மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான். வினோதா, என்ன இது, எதுக்கு என்னோட போனை எடுத்தாய், உன் போன் எங்கே என்று மிகவும் கோபமான குரலில் கேட்டான். இது 7 வருடங்களில் வினோதா கண்டிராத அவனது கோப முகம். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நான் பெரியம்மா போன் பண்றாங்கன்னு
அதனால தான் எடுத்தேன் என்று மழலை போல தடுமாறினாள். அவன் அவளிடம் இருந்த போனை பிடுங்கி, எனக்கு என் தனிப்பட்ட விஷயங்களில் யாரும் தலையிடுவது பிடிக்காது வினோதா, புரிஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சத்தமாக பாஸ்வேர்டை மாற்றிவிட்டு போனை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. வினோத் அவளிடமிருந்து ரகசியமாக வைத்திருக்கும் அளவுக்கு அப்படி என்ன இருக்கிறது அந்த மொபைலில்? வினோதாவின் இதயம் வலித்தது. பயம், அவமான உணர்வு, குழப்பம், இந்த 3 உணர்வுகளும் அவளை சூழ்ந்தது. சந்தேகத்தின் உக்கிரமான தருணம் அடுத்த நடுநிசையில்தான் நிகழ்ந்தது. இரவு 12:45 மணி இருக்கும். படுக்கறை முழுவதுமே நில ஒளியின் மெல்லிய வெளிச்சத்தில் நீராடியிருந்தது. வினோதா தூங்கிக் கொண்டிருப்பது போல நடிக்க செய்தாள். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை. அவள் ஒரு வழியில் இருந்தாள். வினோத்தின் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை அறியாத வழி. அப்போது அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு மெல்லிய அதிர்வு சத்தம் கேட்டது. வினோத் நிம்மதியான உறக்கத்தில் இருப்பது போல மூச்சு விட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனது கைகள் போர்வையின் அடியில் மிகவும் மெதுவாக நகர்ந்தன. வினோதா இமைக்காமல் அவன் முகத்தை பார்த்தாள். வினோத் தான் கவனிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு போர்வையை லேசாக தளர்த்தி தன் போனை எடுத்தான். திரையின் வெளிச்சம் அவளது முகத்தில் விழுந்தது. அந்த ஒளியில் வினோதாவால் அவனது முகத்தில் ஒருவிதமான குற்ற உணர்ச்சி கலந்த பரபரப்பு இருப்பதை சத்தமில்லாமல் படிக்க முடிந்தது. அவன் ஒரு மெசேஜுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான். அவனது விரல்கள் மிக வேகமாக டைப் செய்தன. வினோதா மெதுவாக பக்கவாட்டில் திரும்பினாள். அவள் பார்க்கவில்லை என்று நினைத்து வினோத் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் போனை சிறிது நேரம் வைத்திருந்தான். அந்த சமயம் ஒரு புதிய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. திரையில் சில வினாடிகள் நின்றது. ஐ லவ் யூ மை கிங், தேங்க்ஸ் ஃபார் டுடே, பியூட்டிஃபுல் மெமரி. அவனுடைய உள்ளங்கையில் இருந்த அந்த சிறிய கருப்பு பெட்டியிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு கத்தியை விட கூர்மையாக வினோதாவின் நெஞ்சில் இறக்கின. மை கிங். இது என்ன விதமான நட்பு? எந்த அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் நடு இரவில் மை கிங் என்று மெசேஜ் அனுப்புவார்கள்? அதுவும் இன்றைய அழகான நினைவுகளுக்கு நன்றி என்று. வினோதா தன்னை சமாளித்துக் கொண்டு, வினோத் என்ன ஆச்சு என்று வேண்டுமென்றே தூக்கத்தில் இருந்து எழுவது போல சத்தமாக கேட்டாள். வினோத் ஒரு அதிர்ச்சியில் சற்றென்று போனை தலையணிக்கு அடியில் திணித்துவிட்டு, ஒண்ணுமில்ல, டைம் பார்க்க எடுத்த, சும்மா வை என்று சொல்லிவிட்டு தன்னை போர்வையால் மூடிக்கொண்டான். அவனது இதயம் வேகமாக துடிப்பதை வினோதாவால் உணர முடிந்தது. அந்த இரவு வினோதாவிற்கு முடிவே இல்லாத இரவாக நீண்டது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை. ஏனெனில் அவள் இதயம் உறைய தொடங்கிவிட்டது. மறுநாள் காலை சனிக்கிழமை. வினோத் வழக்கம் போல சீக்கிரம் எழுந்தான். எனக்கு இன்று அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமான வாடிக்கையாளர் மீட்டிங் இருக்கிறது. வினோதா, உடனே கிளம்பணும், லேட் ஆயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று அவசரம் காட்டினான். வினோதாவுக்கு இப்போது தெரியும், இது வெறும் மீட்டிங் அல்ல, இது அந்த மை கிங் அனுப்பிய செய்திக்கான தொடர்ச்சி. அவன் குளித்துவிட்டு வந்தான். புது ஷர்ட், புது வாசனை திரவியம், எல்லாமே புதிது. 7 வருடங்களில் இல்லாத ஒரு புது அலங்காரம். வினோத் கிளம்ப தயாராக இருந்தபோது வினோதா அவனை தடுத்து நிறுத்தினாள். ஆனால் அமைதியாக, வினோத், இன்னைக்கு சனிக்கிழமை, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, அதுதான் உங்க கடமை என்று சொன்னாள். அதற்கு வினோத், அப்புறம் பேசுறேன், இப்போ மீட்டிங் ரொம்ப முக்கியம் என்று கத்தாத குறையாக சொல்லிவிட்டு அவளை தள்ளிவிட்டு வேகமாக வாசல் கதவை திறந்தான். வினோத் வெளியே சென்ற பிறகு வினோதா கதவை மூடி மெதுவாக சுவரில் சாய்ந்தாள். கண்ணில் கண்ணீர் இல்லை, ஆனால் அவளது மனம் ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. அவள் இனி வினோத்தின் பேச்சை நம்ப போவதில்லை. அவள் ஒரு மனைவியாக மட்டுமல்ல, ஓர் உளவு பார்த்த போராளியாகவும் மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வினோத் அணிந்து சென்ற அந்த புதிய ஷர்ட்டின் வாசம் அந்த அறையில் இன்னும் மிச்சமிருந்தது. அந்த வாசனை நுகர்வு வினோதாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு கோபமான உறுதியும் வைராக்கியமும் தோன்றியது. அவள் தேட வேண்டிய முதல் ஆதாரம் அந்த வாசத்தில் இருந்துதான் தொடங்கும். வினோத் கிளம்பி சென்ற அந்த தருணம் வீட்டின் அமைதி வினோதாவுக்கு பெரும் இரைச்சலாக ஒலித்தது. 7 வருடங்கள் வாழ்ந்த சொர்க்கம்
ஒரு திடீர் புயலால் சிதைக்கப்படுவது போல உணர்ந்தாள். அவளது மனதில் இருந்த குழப்பங்கள் இப்போது ஒரு திடமான முடிவாக மாறியிருந்தன. உண்மையை தேட வேண்டும் என்று நினைத்தாள். வினோத் அலுவலக மீட்டிங் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை என்று ஒரு புதிய ஷர்ட் அணிந்து புதிய செண்டு பூசி புத்துணர்ச்சியுடன் கிளம்பியதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவள் நேராக துணி வைக்கும் அறைக்கு சென்றாள். வினோத் நேற்று இரவு அணிந்து பிறகு துவைப்பதற்கு போட சொல்லி பதற்றத்துடன் வாங்கி சென்ற அந்த சட்டை துணி பெட்டியில் இருந்தது. வினோதா மெதுவாக அதை வெளியே எடுத்தாள். சட்டை கசங்கி காணப்பட்டது. ஆனால் வியர்வை நாற்றம் இல்லை. மாறாக நேற்றைய அந்த புதிய ரோஜா வாசம் இன்னும் லேசாக அதிலிருந்து வந்தது. வினோதா அந்த சட்டையை உற்று பார்த்தாள். ஒரு கணவன் மனைவிடம் இருந்து மறைக்க வேண்டிய அளவிற்கு இதில் என்ன இருக்கிறது? அவள் சட்டையில் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்தாள். அப்போதுதான் அதை அவள் கவனித்தாள். சட்டையின் காலர் பகுதிக்கு கீழே உள்ளே தைக்கப்பட்டிருக்கும் பிராண்ட் லேபிளின் மூலையில் சிவப்பு நிறத்தில் ஒரு மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத மைக்கரை இருந்தது. இது சாதாரண மைக்கரை அல்ல. ஒரு பெண் பயன்படுத்தும் லிப்ஸ்டிக் கரை போலவே அது அவளுக்கு தோன்றியது. வினோதாவின் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. மீட்டிங்கில் லிப்ஸ்டிக் கரை எப்படி வரும்? அதுவும் காலர் உள்பகுதியில். அவளது இதய துடிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவளது உள்வுணர்வு நீ நினைப்பது சரிதான் வினோதா என்று அலறியது. இந்த துரோகத்தின் முதல் ஆதாரம் அவளது கையில் இப்போது ஒரு சின்னஞ்சிறிய சிவப்பு புள்ளியாக கிடைத்தது. சட்டை ஒரு தடயமாக மாறியதும் வினோதாவுக்கு அவளது அடுத்த இலக்கு தெளிவாக தெரிந்தது. வினோத்தின் மொபைல். அவன் காலையில் பாஸ்வேர்டை மாற்றியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவளது மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் பயன்படுத்தும் பாஸ்வேர்டு எப்போதுமே அவளது பிறந்த தேதி அல்லது திருமண தேதிதான். அவள் வினோத்தின் பழைய சட்டை பைகளில் அவன் மறந்திருக்கக்கூடிய போனை தேட ஆரம்பித்தாள். எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் இன்னொரு போன் இருந்தது. வினோத் அலுவலக வேலைக்காக பயன்படுத்திய பழைய ஸ்மார்ட் போன். அதில் சிம் கார்டு இல்லை. ஆனால் அது வைஃபை மூலம் வீட்டு நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டிருக்கும். அவசரமாக அந்த பழைய போனை எடுத்து ஆன் செய்தாள். அதிர்ஷ்டவசமாக அதில் பாஸ்வேர்டு எதுவும் போடப்படவில்லை. வினோதாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. அந்த போனில் வினோத் வாட்ஸ்அப் எதுவும் பயன்படுத்தவில்லை. ஆனால் வழக்கமான கால் பேசிய பதிவுகள் இருந்தன. அவள் அதை ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தாள். அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் குறைந்தது 20க்கும் மேற்பட்ட அழைப்புகள் செய்யப்பட்டிருந்தன. அதுவும் நள்ளிரவு 1 மணி, அதிகாலை 5 மணி போன்ற வினோதமான நேரங்களில். இந்த எண் அவளது உறவினர் வட்டத்திலேயோ வினோத்தின் நண்பர்கள் வட்டத்திலேயோ இல்லை. வினோதா அந்த எண்ணை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொண்டாள். அவளுக்கு புரியாத ஒரு விஷயம், இந்த கால்கள் வினோத்தின் அலுவலக சிம் கார்டில் இருந்து செய்யப்படவில்லை. அப்படியானால் வினோத் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்காக ஒரு 2வது சிம் கார்டை பயன்படுத்துகிறானா என்று யோசித்தாள். அந்த பழைய போனின் திரையில் அவள் கடைசியாக பார்த்தது நேற்று இரவு 11:30 மணிக்கு அந்த எண்ணுக்கு வினோத் பேசியிருந்த 18 நிமிட அழைப்பு. அதே நேரத்தில்தான் அவள் வினோத்தின் முகத்தில் ரகசிய புன்னகையும் மிஸ் யூ என்ற மெசேஜையும் பார்த்தாள். இந்த எண்ணின் உரிமையாளர் யார்? இந்த மர்மமான அழைப்புகளுக்கும் வினோத் சொன்ன சனிக்கிழமை மீட்டிற்கும் என்ன தொடர்பு என்று தீவிரமாக வினோதாவின் தேடல் இப்போது சூடுபிடித்தது. ஆதாரம் தேடும் வேட்டையில் வினோதாவின் மனம் மிகவும் கூர்மையாக சிந்திக்க தொடங்கியது. அவள் ஒரு நிர்வாகியின் மனைவி. அவளுக்கு தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் தெரிந்தது ஒரு கூடுதல் பலம் போல இருந்தது. வினோத் தனது அலுவலக காரில் ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் சாதனத்தை எப்போதும் பயன்படுத்துவான். அது அலுவலக வாகனங்களை கண்காணிக்கும் ஒரு பாதுகாப்பு அம்சம். வினோதாவுக்கு அந்த டிராக்கரின் லாகின் விவரம் தெரிந்திருந்தன. அவள் லேப்டாப்பை திறந்து சனிக்கிழமை காலை 9 மணிக்கு வினோத் கிளம்பி சென்றதிலிருந்து அவனது கார் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை சரிபார்த்தாள். வினோத் சொன்னான் அலுவலகத்தில் முக்கியமான மீட்டிங் என்று. ஆனால் இப்போது ஜிபிஎஸ் காண்பித்த இடம் சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்ட், வெளிவட்ட சாலை. அது வினோத்தின் அலுவலகத்திலிருந்து சரியாக 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். நகரின்
ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. அங்கே அவனது நிறுவனத்தின் அலுவலகம் எதுவும் இல்லை. அந்த அபார்ட்மெண்டின் பெயரையும் முகவரியையும் வினோதா ஒரு காகிதத்தில் எழுதிவிட்டு கையில் இருந்த பேப்பரை இறுக்கிக் கொண்டாள். மீட்டிங் என்று பொய் சொன்னது மட்டுமல்ல, அவன் இப்போது வேறு எங்கோ இருக்கிறான், அதுவும் ஒரு அபார்ட்மெண்ட் குடியிருப்புக்குள். இதுவரை சந்தேகம் மட்டுமே இருந்த இடத்தில் இப்போது உறுதியான துரோகம் ஒரு கண்ணுக்கு தெரியாத பேய் போல வினோதாவின் எதிரில் நின்றது. அவள் தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ஒருவேளை அங்கிருக்கும் கிளைண்ட் வீட்டிற்கு சென்றிருக்கலாம். ஆனால் காலர் லேபிளில் இருந்த லிப்ஸ்டிக் கரை அவளை சமாதானப்படுத்த விடவில்லை. விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவள் முடிவு செய்தாள். அவளுக்கு தேவை இப்போது நிரூபிக்கப்பட்ட உண்மை மட்டுமே. வினோதா தனது காரை எடுத்துக்கொண்டு ஜிபிஎஸ் காட்டிய சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்டை நோக்கி பயணிக்க தொடங்கினாள். வழியில் அவள் அந்த எண்ணிற்கு கூகுள் பே மற்றும் ஜிபே போன்ற செயலியில் நான் இவருக்கு பணம் அனுப்ப முடியுமா என்று பரிசோதனை செய்தாள். உடனடியாக அந்த செயலி ஒரு பெயரை காண்பித்தது. பெயர் ஸ்வேதா. வினோதாவின் நெஞ்சில் யாரோ கனமான கல்லை வைத்தது போல இருந்தது. இது அவள் எதிர்பார்த்த பெயர் அல்ல. அவள் சற்றே குழப்பமான வலி நிறைந்த பெயர்கள் எதிர்பார்த்தாள். ஆனால் ஸ்வேதா, இது ஒரு சாதாரண பெயர். ஆனால் இந்த சாதாரண பெயர்தான் வினோத்தின் 7 வருட வாழ்க்கையை விஷமாக்கி கொண்டிருக்கிறது. சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்ட் வாசலில் வினோதா தனது காரை நிறுத்தாமல் சற்று தள்ளி நிறுத்தினாள். இது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். அடுக்குமாடியின் பிரதான நுழைவு வாயிலில் வினோத்தின் கார் மற்ற கார்களுடன் நிறுத்தப்பட்டிருப்பதை வினோதா பார்த்தாள். கார் அங்கே இருந்தால் வினோத் உள்ளேதான் இருக்கணும். வினோதா அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் பிரதான வாயிலை பார்த்தாள். கதவுக்கு வெளியே நின்று சண்டையிடுவதில் அர்த்தமில்லை. அது வினோத்தின் துரோகத்தை பகிரங்கமாக்கும். வினோதாவுக்கு தேவை சாட்சியம். அவள் காரை விட்டு இறங்கினாள். இப்போது அவள் கோபத்தால் செயல்படும் ஒரு மனைவி அல்ல, தன் வாழ்க்கையை பாதுகாக்க போராடும் ஒரு பெண். வினோத்தின் இந்த ரகசியம் எந்த வீட்டில் நடக்கிறது என்பதை அவள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்வேதா யார்? அவள் எந்த வீட்டில் இருக்கிறாள்? வினோத் எப்போது வெளியே வருவான் என்று வினோதா காரில் இருக்கையில் சாய்ந்து கொண்டு வெளியே பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது உலர்ந்தது. ஒரு உறுதியான வைராக்கியம் மட்டுமே இருந்தது. சுற்றுச்சூழல் முழுவதும் ஆடம்பரமாக இருந்தது. வெளியே காவலாளிகள் எவரையும் உள்ளே விடாமல் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். வினோத் உள்ளே இருக்கிறான் என்பது உறுதி. ஸ்வேதாவின் பெயரும் கிடைத்தது. ஆனால் எந்த அபார்ட்மெண்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று யோசித்தாள். வினோதாவால் உள்ளே செல்ல முடியாது. அவள் கண்களால் ஒவ்வொரு காரும் வந்து போவதையும் ஒவ்வொரு குடியிருப்பாளர்கள் நடமாடுவதையும் கவனமாக குறித்து கொண்டாள். உண்மை எப்போதும் ஒளிந்து கொண்டிருப்பதில்லை. நாம் தான் அதை கண்டறியும் தைரியத்தை இழந்து விடுகிறோம். வினோதா அந்த கணத்தில் ஒரு போராளியாக மாறினாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காத்திருந்தாள். வினோத் வெளியே வரவில்லை. வினோதாவிற்கு பசி இல்லை, தாகம் இல்லை. அவளுக்கு தேவை இப்போது ஒரே ஒரு விஷயம்தான், சந்தேகத்தை நிரூபணம் செய்யும் ஒரு சாட்சி. அவள் அந்த சோர்வான காத்திருப்பில் மீண்டும் தனது லேப்டாப்பை திறந்து அந்த ஜிபிஎஸ் டிராக்கரை பார்த்தாள். கார் இன்னும் அங்கேயேதான் இருந்தது. அப்போது ஒரு யோசனை தோன்றியது. வினோத் தனது காரில் ஓடோமீட்டரில் இருக்கும் ரீடிங்கை குறித்து வைக்கும் பழக்கம் உடையவன். அது அலுவலக செலவுகளை சரிபார்க்கும் வழக்கம். அவள் ஒரு கணக்கு போட்டாள். வினோத் பயண வழக்கம், காரின் முந்தைய ரீடிங் ஆகியவற்றை ஒப்பிடும்போது காரின் மைலேஜ் வினோத் வழக்கமாக போய் திரும்பும் தொலைவுக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு உள்ள தொலைவை விட அதிகமாக காட்டியது. வினோத் அலுவலகத்துக்கு போய்விட்டு திரும்பினால் 30 கிலோமீட்டர் என்று வைத்து கொண்டால் தற்போது 60 கிலோமீட்டர் ரீடிங் காட்டியது. அதாவது அவன் வீட்டிலிருந்து கிளம்பி வேறு எங்கோ சென்று அங்கிருந்த ஸ்வேதாவை அழைத்து கொண்டு இங்கு வந்திருக்க வேண்டும். இந்த கூடுதல் தொலைவு வினோத்தின் பயணத்தில் உள்ள 2வது பொய். வினோதாவின் மனதில் இருந்த துரோகத்தின் சித்திரம் இப்போது இன்னும் பெரியதாக தெரிந்தது. வினோதாவால் இப்போது உள்ளே செல்ல முடியாது. அவள் அந்த அடுக்குமாடியின் பெயரையும் வினோத் அங்கே வந்த நேரத்தையும் தனது மொபைல் குறிப்பேட்டில் குறித்து கொண்டாள். மாலை 4 மணி அளவில் வினோதா வீட்டுக்கு திரும்ப தொடங்கினாள். அடுத்த கட்ட விசாரணையை வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும்.
வீடு திரும்பியதும் அவளது பார்வை வினோத்தின் சட்டை, அழைப்பு பதிவுகள் அனைத்தையும் தாண்டி அவனுடைய பணம் செலுத்தும் பழக்கங்கள் மீது சென்றது. வினோத் அவனது கிரெடிட் கார்டை எப்போதுமே அலுவலக செலவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான். மற்ற செலவுகளுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்துவது அவனது வழக்கம். வினோதாவிற்கு அவனுடைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்களை பார்க்கும் அனுமதி இருந்தது. அவள் இணையதளத்தில் லாகின் செய்தாள். கடந்த 3 மாத ஸ்டேட்மெண்ட்களை தரவிறக்கம் செய்தாள். அங்கே அவள் எதிர்பார்த்த ஸ்வேதாவின் பெயரோ அல்லது அவளுக்கு பரிசுகள் வாங்கியதற்கான பில்லோ நேரடியாக இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வகையான செலவுகள் மீண்டும் மீண்டும் வந்தன. ஒரு பூக்கடை, ஒரு ஆபரண கடை, ஒரு டாக்ஸி சேவை. இந்த செலவுகள் அனைத்தும் கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு வார இறுதியிலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை திரும்ப திரும்ப வந்துள்ளன. மொத்த தொகை அதிகமாக இல்லை, ஆனால் அந்த தொகைகள் அனைத்தும் வினோத்தின் தனிப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து அல்லாமல் வினோத் வேலை விஷயமாக பயன்படுத்தும் ஒரே ஒரு கிரெடிட் கார்டிலிருந்து செய்யப்பட்டிருந்தன. வினோத்தின் தந்திரம், வினோத் வேண்டும் என்று தனது நிறுவனத்தின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி சிறிய தொகைகளை செலவு செய்துள்ளான். இதன் மூலம் அந்த கட்டணங்கள் அனைத்தும் அலுவலக செலவு கணக்குகள் மூலம் மறைக்கப்பட்டுவிடும். யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தான். வினோதாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அவன் இத்தனை நாட்களாக ஒரு மாபெரும் பொய்க்கு அஸ்திவாரம் அமைத்துள்ளான். பூக்கள், ஆபரணங்கள், பயணங்கள், இந்த 3இன் அர்த்தம் வினோதாவுக்கு தெளிவாக புரிந்தது. இரவு 8:30 மணிக்கு வினோத் வீடு திரும்பினான். அவன் முகத்தில் சோர்வு இல்லை. வெற்றிகரமான ஒரு மீட்டிங்கை முடித்த உற்சாகம் இருந்தது. அவன் தன் சாவியை செல்ஃபில் வைத்துவிட்டு வினோதாவை பார்த்தான். அப்பாடா, மீட்டிங் முடிஞ்சது வினோதா. ரொம்ப முக்கியமான டீல். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு. ஐ எம் டயர்ட் என்று சொன்னான். வினோதா கிச்சனில் இருந்தாள். அவள் திரும்பவே இல்லை. மெதுவாக அமைதியான குரலில் கேட்டாள், வினோத், சனிக்கிழமை மீட்டிங் ரொம்ப சிறப்பா முடிஞ்சுதா? வினோத் அவளது குரலில் இருந்த அமைதியை கவனிக்கவில்லை. அதை சோர்வாக எடுத்துக்கொண்டான். ஆமாம் வினோதா, ரொம்ப முக்கியமானது. நம்ம கம்பெனிக்கு இந்த டீல் ஒரு பெரிய பிரேக். அதுக்காக தான் இவ்வளவு போராடின. உனக்காக தானே இதெல்லாம் என்று ஒரு நல்ல கணவன் போல பேசினான். அப்போது வினோதா கையில் ஒரு காஃபி கப்புடன் திரும்பினாள். ஆனால் அது வினோத்துக்கு இல்லை. வினோதா மெதுவாக ஹால் சோஃபாவில் அமர்ந்து அந்த காஃபியை பருகினாள். அவளது கண்கள் வினோத்தின் கண்களை நேரடியாக சந்தித்தன. அவள் மெதுவாக கேட்டாள், மீட்டிங் சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்ட்ல எந்த பிளாட்ல நடந்தது வினோத்? அது ரொம்ப பிரைவேட்டா இருக்கும் போல. ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கார் அங்கதான் இருந்தது என்று சொன்னார். வினோத் அப்படியே உறைந்து போனான். அவன் சாவியை வைத்த கையில் ஒரு பயங்கர நடுக்கம் இருந்தது. அவனது முகத்தின் நிறம் மாறியது. வியர்வை வடிந்தது. அவன் உடனடியாக சமாளிக்கும் முயற்சியில் பொய்யின் கடைசி அஸ்திவாரத்தை பயன்படுத்தினான். என்ன பேசுற வினோதா? நீ எதை கண்டுபிடிச்ச? அது ஒரு பிரைவேட் கிளைண்ட் இடம். அவங்க வீட்ல மீட்டிங் வச்சாங்க. அதுக்காக தான் அந்த அட்ரஸ். நீ என்ன ட்ராக் பண்றியா? எப்படி இதை நீ பண்ணலாம் என்று கேட்டான். வினோதா அவனது பதற்றமான குரலை அலட்சியம் செய்தார். ஒரு பிரைவேட் கிளைண்ட் மீட்டிங்க்கு ஒரு பெண் பயன்படுத்தும் வாசனை இருக்கும் சட்டை தேவையில்லை. ஒரு லிப்ஸ்டிக் கரை தேவையில்லை. ஸ்வேதான்னு ஒரு பெயரோட நடுநிசை உரையாடல் தேவையில்லை. பொய் பேசாதே. வினோத்தின் முகம் இப்போது முழுவதும் இருண்டு போனது. அவன் தனது அனைத்து பொய்களையும் தந்திரங்களையும் வினோதா கண்டுபிடித்து விட்டாள் என்பதை உணர்ந்தான். அவன் இப்போது என்ன சொல்ல போகிறான்? வினோதாவுக்கு அது தெரியும். அவன் குற்றத்தை மறுப்பான். வினோதாவின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவான் அல்லது அவளை சமாதானப்படுத்த முயல்வான். வினோத் தன் இறுதி கோபத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்த முயன்றான். போதும் வினோதா, இப்போ நீ என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? என் தனிப்பட்ட விஷயத்துல தலையிட உனக்கு அதிகாரம் இல்ல. நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இந்த வீட்ல நீ ராணியா இருக்கணும் தான் உழைக்கிற. நீ என்னடானா? வினோதா மெதுவாக எழுந்து அவன் அருகில் சென்றாள். அவன் கையில் இருந்த காஃபி கப்பை, ஆனால் அவள் கண்களில் இருந்தது 7 வருட வலி. எனக்கு ராணி வாழ்க்கை தேவையில்லை வினோத். என் நம்பிக்கையை துரோகத்தால் விஷமாக்கிவிட்டு நான் ஒரு ராணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வேதா யார்? அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன நடந்தது?
உன்னோட ரகசிய சிம் கார்டு எதுக்கு? நீ இன்னைக்கும் நேத்தைக்கு மட்டும் இல்ல, கடந்த 3 மாசமா ஒரு பெரிய பொய்யுக்குள்ள வாழ்ற. அந்த பொய் தான் நம்ம வீட்டை உடைக்க போகுது என்று கோபமாக பேசினாள். வினோத் கண்களை சுழற்றினான். அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவன் வினோதாவின் கையை பிடித்து கெஞ்ச தயாராக இருந்தான். ஆனால் வினோதாவின் முகத்தில் தெரிந்த உறுதி அவனது நாக்கை பிணைத்தது. வினோத் இறுதியாக சொன்னான், நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யல வினோதா. நீ தப்பா புரிஞ்சுக்கிற. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்று கேட்டான். வினோதாவின் பதில் மிகவும் கூர்மையாக இருந்தது. உண்மைக்கு நேரம் கொடுக்க முடியாது வினோத். நான் உனக்கு டைம் கொடுத்தது போதும். உன்னோட ரகசியங்கள் இன்னும் என் காதில் விழும் வரை நான் அமைதியாக இருக்க போவதில்லை என்று கோபமாக பேசிவிட்டு சென்றாள். வினோதாவின் கேள்விகளும் வினோத்தின் மௌனமும் அந்த படுக்கை அறையை சூடாக மாற்றியிருந்தன. வினோத் குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்திருந்தான். வினோதா அவனை சந்தேகத்தின் பார்வையில் துளைத்தாள். இருவரும் அருகருகே உறங்க சென்றாலும் அவர்களுக்கிடையே இடைவெளி இருந்தது. இரவு முழுவதும் வினோதாவிற்கு தூக்கம் வரவில்லை. அவளது மனம் ஒரு சிக்கலான புதிரை போல் அடுக்கடுக்காக இருந்த கேள்விகளுக்கு விடைகளை தேடியது. ஸ்வேதா என்ற பெயரும் கிரெடிட் கார்டு பில்களும் லிப்ஸ்டிக் கரையும் அவளுக்கு துரோகத்தை நிரூபித்தாலும் வினோத் இன்னும் தனது மாபெரும் பொய்யின் கடைசி பகுதியை வெளியிட மறுத்தான். வினோதாவுக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரிந்தது. வினோத் ஒரே ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரே ஒரு போன் மட்டும் பயன்படுத்தவில்லை. அவனது ரகசிய தொடர்புகளுக்கு அவன் கட்டாயம் 2வது போனை பயன்படுத்துகிறான். அந்த 2வது போனை எங்கே மறைத்து வைத்திருக்கிறான் என்று யோசித்தாள். அவள் அதிகாலை எழுந்தாள். வினோத் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். வினோதாவின் கண்களில் இரக்கம் இல்லை. இப்போது ஒரு உறுதியான தேடல் வேட்டை மட்டுமே இருந்தது. வினோதாவின் தேடல் வினோத் மிகவும் குறைவாக பயன்படுத்தும் இடங்களை இலக்காக கொண்டது. அலமாரிகள் மற்றும் டிராயர்கள் இல்லை. வினோத் தங்கி வைக்கும் அளவுக்கு சாதாரணவன் அல்ல. கார் டூல்ஸ் பாக்ஸ் இல்லை. அலுவலக பைகள் இல்லை. அவள் கிச்சன் பக்கம் சென்றாள். வினோத் சில சமயங்களில் வீட்டில் வேலை செய்யும் போது தனது லேப்டாப்பை கிச்சன் மேல் பகுதியில் வைக்கும் வழக்கம் உடையவன். அங்கே அவனது பழைய லேப்டாப் பேக் ஒன்று இருந்தது. வினோதா அதை பிரித்து பார்த்தாள். அங்கே பழைய சார்ஜர்கள், சில பழைய ஆவணங்கள் இருந்தன. ஆனால் கருப்பு துணியில் சுற்றப்பட்ட ஒரு சிறிய பொருள் அவளது கைகளில் தட்டுப்பட்டது. அது ஒரு சிறிய பேசிக் மொபைல் போன். அந்த போன் மிகவும் நேர்த்தியாக சுற்றப்பட்டு லேப்டாப் பேக்கின் உள்ளறையில் மறைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு கவனமாக மறைக்கப்பட்டிருக்கும் இதுதான் அவள் தேடிக்கொண்டிருந்த ரகசியத்தின் கருப்பு பெட்டி. உடனே அவள் போனை ஆன் செய்தாள். அதில் ஒரு சிம் கார்டு இருந்தது. போன் ஆனானதும் பல மிஸ்டு கால்கள், நோட்டிபிகேஷன்கள் திரையில் மின்னின. அனைத்தும் நேற்றிரவு வந்தவை. அந்த அழைப்புகள் அனைத்தும் ஸ்வேதா தான். வினோதாவின் உள்வுணர்வு சத்தமிட்டது. அவனது ஸ்மார்ட் போனில் இருந்த அதே எண். அவனது ஸ்மார்ட் போனில் பேச முடியாத போது இந்த சாதாரணமான போனுக்கு அழைப்புகள் வருகின்றன. இதுதான் வினோத்தின் ரகசிய தொலைபேசி அழைப்புகளுக்கான குறியீடு. ஆனால் இந்த ரகசிய போனில் மெசேஜ்கள் அல்ல, அழைப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவள் இன்பாக்ஸை திறந்தாள். வினோத் மிகவும் புத்திசாலி. எல்லா பதிவுகளையும் அழித்து விட்டான். வினோதா அந்த போனை அவசரமாக லேப்டாப்பில் இணைத்து அதில் ஏதேனும் பேக்கப் ஃபைல்கள் அல்லது நீக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்த்தார். அங்கே வினோத் ஒரு சிறிய ஆடியோ ஃபைலை நீக்காமல் அப்படியே விட்டு சென்றிருந்தார். அது ஒரு நீண்ட உரையாடலின் பகுதி போல தெரிந்தது. வினோதா ஹெட்போனை மாட்டிக்கொண்டு அந்த ஆடியோவை இயக்கினாள். அது வினோத்தின் குரல் அல்ல, அது ஒரு பெண்ணின் குரல். ஆம், ஸ்வேதாவின் குரல். ஆடியோவில் பதிவான உரையாடல் ஸ்வேதாவின் குரலில், நீங்க ஏன் என்னோட கால்ஸை எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க உங்களை ட்ராக் பண்றாங்கன்னு சொல்றது எனக்கு சுத்தமா புரியல வினோத் என்று கேட்டாள். அதற்கு வினோத்தின் குரலில், சத்தம் போடாதே ஸ்வேதா, அது கஷ்டம். அவ இப்போ என்ன ரொம்ப சந்தேகப்படுறா. என் கிரெடிட் கார்டு பில் எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கா போல. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொன்னான். ஸ்வேதா மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு, கவனமா இருக்கணுமா? அப்போ நம்ம கல்யாணம் பண்றத பத்தி என்ன பேசியிருந்தீங்க?
நீங்க என்கிட்ட சொன்னது என்ன? 6 மாசத்துல வினோதாவை விட்டுட்டு என் கூட வந்துடுவீங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ எதுக்கு இப்படி பேசுறீங்க என்று கேட்டார். வினோத் சற்று பதட்டத்துடன், அது அப்புறம் பேசலாம் ஸ்வேதா, இப்ப நீ அவசரப்படாத ப்ளீஸ். உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? நீ கேட்ட நகைகளை நான் தானே என் கிரெடிட் கார்டுல வாங்கி கொடுத்தேன். இப்போ அதையும் கண்டுபிடிச்சிட்டா என்று சொன்னான். வினோதாவின் கண்களில் இப்போது கண்ணீர் வரவில்லை. அவளது உடம்பு முழுக்க ஒரு குளிர்ச்சி பரவியது. அவள் கேட்ட ஆடியோ அவளை துளைத்தது. இப்போ அவங்க கல்யாணம் பண்றத பத்தி என்ன பேசுறாங்க? இது சாதாரண துரோகம் அல்ல. இது அவளுடைய வாழ்க்கையின் முடிவை எழுத முற்படும் ஒரு மாபெரும் சதி. வினோத் அவளை விட்டு பிரிந்து சென்று ஸ்வேதாவை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறான். அவளது 7 வருட வாழ்க்கை 6 மாதங்களில் தூக்கி எறியப்படும் ஒரு பழைய துணி போல கருதப்படுகிறது. அந்த ஆடியோ ஃபைல் முழுவதும் பதிவாகவில்லை. உரையாடல் ஒரு பகுதிதான் கிடைத்தது. ஆனால் அது வினோத்தின் துரோகத்தின் ஆழத்தை வினோதாவிற்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அந்த சிறிய போனை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வினோதா மெதுவாக படுக்கை அறைக்கு திரும்பினாள். வினோத் அப்போதான் கண் விழித்திருந்தான். என்ன வினோதா, காலையிலே எங்க போயிட்ட? ஒரு காஃபி கூட போடலையா என்று வினோத் கேட்டான். அதற்கு வினோதா, அதுதான் உங்க ரகசிய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்குதுல்ல வினோத், நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா என்று கூறி அவனை எரிச்சலுடன் பார்த்தாள். அந்த சண்டையை தவிர்க்க வினோத் உடனே குளிப்பதற்காக எழுந்தான். அவன் குளிக்க சென்றதும் வினோதா உடனே அந்த ரகசிய போனை எடுத்து அங்கே வந்து அமர்ந்தாள். அவள் காத்திருந்தது வீண் போகவில்லை. வினோத் பாத்ரூம் சென்ற சில நிமிடங்களில் அந்த ரகசிய போனுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. ஸ்வேதா. ஸ்வேதா தான் அழைக்கிறாள். வினோதாவின் இதயம் வேகமாக துடித்தது. இப்போது பேசினால் ஸ்வேதாவின் குரலை இன்னும் தெளிவாக கேட்கலாம். வினோத் குளிக்கும் சத்தம் லேசாக கேட்டது. அவளுக்கு இப்போது தைரியம் வந்தது. வினோதா ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த அழைப்பை ஏற்றாள். அவள் பேசவில்லை. போனை அவள் காதுக்கு அருகில் வைத்து கொண்டாள். மறுமுனையிலிருந்து வரும் குரலை கேட்க ஆரம்பித்தாள். ஸ்வேதா கோபத்துடன், வினோத், நீங்க ஏன் போனை எடுக்கல? எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா? நேத்து உங்க வைஃப் ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? ப்ளீஸ் இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு என்று கேட்டாள். வினோதாவின் குரல் ஸ்வேதாவின் குரலை கேட்டவுடன் நடுங்க ஆரம்பித்தது. இருப்பினும் அவள் தன்னை சமாளித்து ஒரு ஆழமான உடைந்து போன குரலில் பேசினாள். நான் வினோதா பேசுற ஸ்வேதா என்று சொன்னதும் அந்த மறுமுனையில் ஒரு பெரிய அமைதி. ஒரு வினாடி, 2 வினாடி. அந்த அமைதி ஒரு வெடிகுண்டு வெடிப்பதை விட வலிமையாக இருந்தது. அவளது வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி மறுமுனையில் இருந்த ஸ்வேதா அதிர்ச்சியில் போனை துண்டித்தாள். அவள் பேசுவதற்கு முயற்சி செய்தாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவளது மௌனமான குரல் ஸ்வேதாவின் ரகசியத்தை உடைத்தெறிந்தது. இப்போது அடுத்த கட்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வினோதாவிற்கு இப்போது ஒரு விஷயம் உறுதியானது. ஸ்வேதா இனி வினோத்தின் பேச்சை கேட்க மாட்டாள். பயம் அவளை வினோத்தை விட்டு விலகி செல்ல வைக்கும். ஆனால் வினோதாவிற்கு அது போதாது. அவளுக்கு தேவை நிரூபணம். ஒரு நீதிமன்றத்தில் அல்லது பெரிய குடும்பத்தின் முன் வினோத்தின் முகத்திரையை அகற்ற வேண்டும் என்று யோசித்தாள். வினோத் பாத்ரூமில் இருந்து வெளியே வரும் சத்தம் கேட்டது. வினோதா உடனடியாக அந்த ரகசிய போனை மீண்டும் பேக்கில் வைத்துவிட்டு வெளியே வந்து நின்றாள். வினோத் அவளை பார்த்தான். அவனது முகம் ஒரு குற்ற உணர்ச்சி நிறைந்த மாணவனின் முகம் போல இருந்தது. அவன் பேச வருவதற்கு முன் வினோதா அவனை தடுத்தாள். நீங்க இப்போ பொய் சொல்லவோ என்கிட்ட கெஞ்சவோ வேண்டியதில்லை வினோத். உங்களோட ஸ்வேதா கிட்ட நான் பேசிட்டேன். இனிமே நீங்க மறைக்க எதுவும் இல்லை. எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உண்மை என்று கேட்டாள். வினோத் இடி விழுந்தவன் போல சோஃபாவில் அமர்ந்தான். அவன் கண்களில் இருந்த பயம் மட்டுமே இப்போது உண்மை. அவன் தன் முழு வாழ்க்கையையும் தனது மனைவி ஒரு ரகசிய போன் மூலம் கண்டுபிடித்து விட்டாள் என்பதை நம்ப முடியவில்லை. துரோகம் ஒரு ரகசிய தொலைபேசி அழைப்பின் மூலம் அம்பலமாகிவிட்டது. இப்போது வினோதாவிற்கு தேவை வினோத்தின் ஒப்புதல் மற்றும் துரோகத்திற்கான உறுதியான ஆவணங்கள். வினோதாவின் ஆழமான உடைந்து போன குரலை தொலைபேசியில் கேட்ட அதிர்ச்சியிலிருந்து வினோத் மீளவில்லை. அவன் சோஃபாவில் அப்படியே அமர்ந்திருந்தான். அவனது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது.
அவன் தனது ரகசிய போனை எவ்வளவு கவனமாக மறைத்திருந்தான். அந்த பழைய லேப்டாப் பேக்கின் உள்ளறையை வினோதா கண்டுபிடிப்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வினோதா அமைதியாக வினோத்தின் எதிரில் சென்று நின்றாள். அவளது முகத்தில் இருந்த வலி இப்போது ஒரு கடுமையான முடிவாக மாறியிருந்தது. இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் வினோத்? நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசியிருக்கீங்க. கிரெடிட் கார்டு பில்ல ரகசியமா மறைச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில ஸ்வேதா கிட்டையும் நான் பேசிட்டேன். இனி நீங்க மறைக்க எதுவும் இல்லை. எதுக்காக இந்த நாடகம்? இதுக்கு என்னால விட தெரிஞ்சுக்காம நகர முடியாது, சொல்லுங்க என்று கேட்டாள். வினோத் மெதுவாக தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவிதமான கையாலாகாத நிலை தெரிந்தது. கோபம், குற்ற உணர்வு, பயம் அனைத்தையும் கலந்த ஒரு உணர்வு. வினோதா, நான் உன்னை சமாதானப்படுத்த முடியும்னு நினைச்சேன். ஸ்வேதா அவ சும்மா ஒரு டைம் பாஸ் தான் வினோதா. ஒரு டெம்பரவரியான ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். கல்யாணம் எல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. நீ ஏன் இதையெல்லாம் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இந்த கேள்விகள் வினோதாவின் காதில் நெருப்பை கக்கியது. என்னை சமாதானப்படுத்த முடியும்னு நினைச்சிங்களா? நீங்க இன்னொரு பொண்ணுக்காக இன்னொரு லைஃபை வாழ பிளான் பண்ணிட்டு என்னை குடும்பம்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போவும் நான் இந்த வீட்டு ராணியா இருந்தா போதுமா? நீங்க உண்மையிலே ஒரு விஷமுள்ள துரோகி வினோத். என் வாழ்க்கைய முழுசா நீங்க ஒரு டெம்பரவரி உறவுக்காக அழிச்சிருக்கீங்க. எனக்கு உங்களோட கெஞ்சல் தேவையில்லை. எனக்கு தேவை உண்மையான ஆதாரம் என்று சொன்னாள். வினோதாவின் இந்த திடமான வார்த்தைகள் வினோத்தின் சோர்வான மனதை இன்னும் அசைத்தது. அவன் தனது பொய்யை ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்தான். ஆனால் ஒரு சுயநலவாதி போல அவன் இறுதி வரை அதற்கான தண்டனையிலிருந்து தப்பிக்கவே விரும்பினான். உனக்கு என்ன ஆதாரம் வேணும் வினோதா? இதோ பாரு, அந்த சட்டை, அந்த செலவுகள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஸ்வேதா என் லைஃப்ல வந்த ஒரு பெரிய தவறு. நான் அதை சரி பண்றேன். ப்ளீஸ், இந்த விஷயத்த நீ பெருசுபடுத்த வேண்டாம். நம்ம வாழ்க்கைய சண்டை போட்டு வீணாக்க வேண்டாம் என்று கெஞ்சினான். இந்த சண்டை உங்க துரோகத்துல ஆரம்பிச்சது வினோத். நான் அதை சரி பண்ணி என் வாழ்க்கைய காப்பாத்த போராடுறேன். எனக்கு உங்க ஒப்புதல் மட்டும் போதாது, எனக்கு நிரூபணம் வேணும். ஏன்னா நான் உங்களை விட்டு வெளியே வரும்போது இந்த உலகம் நீங்க எவ்வளவு பெரிய பொய்க்குள் வாழ்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வினோத் அவளது உறுதியை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவள் உண்மையிலேயே பிரிந்து செல்ல துணிந்து விட்டாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த நேரத்தில் வினோதாவின் பார்வை ஹால் மேஜையின் மூலையில் போடப்பட்டிருந்த ஒரு பழைய டைரியின் மீது சென்றது. வினோத் தனது முக்கியமான அலுவலக வேலைக்கான குறிப்புகளை அதில் எழுதும் பழக்கம் உடையவன். சில நாட்களாக அதை அவன் அலுவலகத்திற்கு எடுத்து செல்வதில்லை. வினோதா அந்த டைரியை மெதுவாக எடுத்து பிரித்தாள். வினோத் பதற்றத்துடன் அவளை பார்த்தான். வினோதா, அது என்னோட அலுவலக டைரி, ப்ளீஸ், அதுல ஒண்ணுமில்ல என்று சொன்னான். ஆனால் வினோதாவின் கைகள் டைரியை திருப்பிக் கொண்டே இருந்தன. நடுப்பக்கத்தில் அவளது கண்களை உலுக்கிய சில குறிப்புகள் இருந்தன. வினோத்தின் கையெழுத்தில் ஒரு அட்டவணை வரையப்பட்டிருந்தது. அது சாதாரண அட்டவணை போல தெரியவில்லை. தேதி, நேரம், இடம், செலவு விவரம், விசேஷ குறிப்புகள். இந்த அட்டவணையின் தலைப்பு பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் எஸ். வினோதாவின் கண்களில் கண்ணீர் இல்லை. இப்போது அவளது உடல் மரத்து போய்விட்டது. விளக்கம் இப்போது தெளிவாக இருந்தது. வினோத் ஸ்வேதாவின் பெயரை குறிப்பதற்காக எஸ் என்று பயன்படுத்தியிருக்கிறான். அவன் ஸ்வேதாவிற்கு பரிசு வாங்கியதை வினோதா கவனிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளான். மிகவும் அதிர்ச்சியூட்டும் தகவல், சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்டில் ஸ்வேதாவிற்காக ஒரு பிளாட்டை பதிவு செய்திருக்கிறான். அதில் அடுத்த மாதம் முழு அட்வான்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வினோத் வெறும் பிளாட் என்று சொல்லவில்லை. அவன் அவளுக்காக ஒரு வீட்டை பதிவு செய்து அவள் கேட்கும் நகைகளை வாங்கி கொடுத்து அவளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டிருந்தான். அதுவும் வினோதாவின் கண்களுக்கு தெரியாமல், தனது அலுவலக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு மாபெரும் பொய்யின் பெயரில். டைரி வினோதாவின் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. அதன் பக்கங்கள் தாங்க முடியாத உண்மையை கக்கின. வினோத் டைரியில் இருந்த உண்மையை வினோதா கண்டுபிடித்து விடுவாள் என்பதை உணர்ந்து வேகமாக எழுந்து டைரியை எடுக்க முயன்றான். வினோதா, அதெல்லாம் பழைய குறிப்புகள், ப்ளீஸ், அது பொய்யான தகவல், நீ அதை நம்ப வேண்டாம். பொய்யா? உங்க கையெழுத்து வினோத். இந்த ஒவ்வொரு எழுத்தும் உங்க துரோகத்தை காட்டுது.
நீங்க என்னை திட்டமிட்டு ஏமாத்திருக்கீங்க. 7 வருஷ குடும்ப வாழ்க்கைய ஒரு பணத்துக்காகவும் இன்னொருத்திக்காகவும் நீங்க அழிச்சிருக்கீங்க. எனக்கு கோபம் வரல. நீங்க இவ்வளவு பெரிய பொய்யரா இருக்கீங்களேன்னு வருத்தமா இருக்கு. அவளது குரலில் இருந்த வலி வினோத்தின் மனதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் இன்னும் தன்னை பாதுகாக்கவே விரும்பினான். வினோத் மெதுவாக, நான் சொன்னா நம்பு வினோதா, இது வெறும் பிசினஸ் டீலிங் தான். நான் ஸ்வேதாவோட பிளாட்டை கம்பெனி அக்கௌண்ட்ல புக் பண்ணி தரலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். இதெல்லாம் கிளைண்டுக்காக தான். வினோதா கோபத்துடன், போதும் நிறுத்துங்க. வினோதா கிட்ட பிடிபடலன்னு நீங்க எழுதுனது ஒரு பிசினஸ் டீலிங்கா? நான் சட்டம் படிக்கல வினோத். ஆனா இந்த டைரியில இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீதிமன்றத்துல ஒரு சாட்சியம். இந்த ஆதாரம் எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு வினோதா தரையில் விழுந்த டைரியை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அது வெறும் டைரி அல்ல, அது வினோத்தின் துரோகத்துக்கு கிடைத்த உறுதியான, மறுக்க முடியாத ஆதாரம். அவளது கண்ணீரில் அந்த துரோகத்தின் விஷத்தை அளிக்கும் வலிமை இப்போது வந்திருந்தது. இனி வினோதாவின் போராட்டம் தனிப்பட்டதாக இருக்காது. அது நீதிக்கான போராட்டமாக மாறப்போகிறது. வினோத் ஒரு நிர்வாக பொறுப்பில் உள்ளவன். அவன் எவ்வளவு கவனமாக இந்த துரோகத்தை மறைக்க பார்த்திருக்கிறான். ஆனால் மனைவி என்ற உள்ளுணர்வு அவனை ஒரு டைரியின் பக்கங்களில் கண்டுபிடித்து விட்டது. அவள் இப்போது ஒரு மனைவியாக இல்லை, வினோத்தின் துரோகத்தை உலகிற்கு உணர்த்த துடிக்கும் ஒரு போராளியாக மாற தயாரானாள். வினோத் டைரியில் இருந்த உண்மைகளை வினோதா கண்டுபிடித்து விட்டதை உணர்ந்த தருணம் அவனது உடம்பில் இருந்த சக்தி மொத்தமாக உறிஞ்சப்பட்டது போல் உணர்ந்தான். ஒரு மூத்த நிர்வாகியாக ஒரு தொழிலில் உள்ள அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் பயன்படுத்தி இந்த துரோகத்தை இத்தனை மாதங்களாக மறைத்து வந்தான். ஆனால் ஒரு சிறிய டைரியின் பக்கங்களில் அவன் செய்த சில்லறை தவறுகள் இன்று அவனது வாழ்க்கையை ஆட்டங்காண வைத்தது. வினோத் தனது நிலையை சமாளிக்க முயன்றான். அவன் மெதுவாக வினோதாவின் அருகில் சென்றான். வினோதா, ப்ளீஸ், என் பேச்சை கேள். நீ தப்பா புரிஞ்சுக்கிற. அந்த டைரி குறிப்புகள் அதெல்லாம் நான் ஒரு கதை எழுதுறதுக்காக எடுத்த நோட்ஸ், ஒரு டிராஃப்ட். அதற்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ப்ளீஸ் என்ன நம்பு என்று கெஞ்சினான். அவன் குரலில் கெஞ்சல் கலந்திருந்தது. வினோதா டைரியை தன் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டாள். அவனை ஒரு வெற்றி சிரிப்புடன் பார்த்தாள். ஆனால் அந்த சிரிப்பு வலியை சுமந்திருந்தது. ஒரு பிசினஸ்மேன் தன் மனைவி கவனிக்கலன்னு டைரியில எழுதுவது ஒரு கதையா? ஒரு கிளைண்டுக்கு பிளாட் புக் பண்ணுவது ஒரு கதையா? உங்க கையெழுத்து, உங்க கிரெடிட் கார்டு பில்ஸ், ஸ்வேதானு ஒரு குரல், இதெல்லாம் ஒரு கற்பனையா வினோத் என்று கேட்டாள். அவளது கண்கள் கேள்விகளால் சுட்டெரித்தன. வினோத் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் கையில் இருந்த ஒரே நோக்கம் அந்த டைரியை திரும்ப பிடுங்க வேண்டும். அந்த டைரி வினோதாவின் கைகளில் இருந்தால் அவன் குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, அவனது வேலையும் சமூக மரியாதையும் மொத்தமாக முடிந்துவிடும். வினோத் திடீரென ஆக்ரோசமானான். தனது பொய் அம்பலமான வெட்கம் அவனது ஆண் ஆதிக்கத்தை உசுப்பியது. போதும் வினோதா, உன்னோட புலம்பலை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என் டைரிய கொடு. அது என் தனிப்பட்ட சொத்து. அதுல நீ தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று கேட்டுக்கொண்டு அவன் டைரியை பிடுங்குவதற்காக அவளை நோக்கி பாய்ந்தான். வினோதா ஒரு கணம் தடுமாறினாள். ஆனால் இந்த 7 வருட துரோகத்தின் மொத்த பலத்தையும் தன் கையில் இருக்கும் டைரியில் உணர்ந்தாள். டைரியில் உணர்ந்தவள் அதை விட மறுத்தாள். இது என் வாழ்க்கையோட ஆதாரம் வினோத். என்னால இதை விட முடியாது. என் நம்பிக்கைய திரும்ப கொடுக்க உங்களால முடியாது. ஆனால் எனக்கு நீதியை கொடுக்க இந்த டைரியால முடியும். வினோத் அவளது கையை பலமாக பிடித்து டைரியை இழுத்தான். அந்த இழுப்பறியில் வினோதாவின் கைகள் வலியால் தாங்க முடியவில்லை. அவள் வலியால் ஒரு கணம் கத்தினாள். விடுங்க வினோத், என்னால முடியல, கை வலிக்குது. வினோத் அதை கேட்கும் நிலையில் இல்லை. அவனுக்கு தேவை அந்த ஆதாரம் மட்டுமே. அவன் மிகவும் ஆக்ரோஷமாக டைரியை இழுத்த போது டைரியின் அட்டை கிழிந்து ஒரு மூலையில் விழுந்தது. டைரி அதன் பக்கங்களை பிரிய விடாமல் வினோதாவின் கைகளில் சிக்கியிருந்தது. அந்த இழுப்பறியில் ஹாலில் இருந்த ஒரு பூச்சாடி தரையில் விழுந்து சில்லு சில்லாக சிதறியது. வீட்டின் அமைதி அந்த சில்லுகளின் சத்தத்தால் அதிர்ந்தது. அது அவர்களின் திருமண வாழ்க்கை உடைவதற்கான சத்தமாக இருந்தது. வினோத் இப்போது முழுமையாக தனது சுயநல கோபத்தில் இருந்தான். அவன் வினோதாவின் தோள்களை பிடித்து பலமாக உலுக்கினான். நீ என்ன செய்ய போற வினோதா? போலீஸை கூப்பிட போறியா? அவங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? இது ஒரு குடும்ப பிரச்சனை. நீ இந்த விஷயத்த வெளியில கொண்டு போனா
நீயும் அசிங்கப்படுவ, உன்னோட எதிர்காலமும் நாசமாகும். வினோத் அவளை அவளது பலவீனமான நிலைக்கு இழுக்க முயன்றான். ஆனால் வினோதா இப்போது பலவீனமாக இல்லை. துரோகத்தின் வழியிலிருந்து பிறந்தவள் அவள். நான் அவமானப்படுவேனா? என் வாழ்க்கையை விஷமாக்கின நீங்க என் மேலேயே பழி போடுவீங்களா? நீங்க இன்னொரு பொண்ணோட இருக்க பிளான் பண்ணது என் குடும்ப பெருமையை நாசமாக்கினது. நான் எதுக்காக பயப்படணும்? நீங்க தான் பயப்படணும் வினோத். ஏன்னா இந்த டைரியில இருக்கிற குறிப்புகளை பார்த்தா நீங்க கம்பெனி ஃபண்டை ஏமாத்திருக்கீங்க. இது வெறும் குடும்ப பிரச்சனை அல்ல, இது ஒரு குற்ற பின்னணி. அந்த வார்த்தை வினோத்தின் காதுகளை குத்தியது. கம்பெனி ஃபண்ட் என்ற வார்த்தை அவனது மேலாளர் பதவியின் இறுதி பக்கத்தை எழுதியது. வினோதா தனது உடம்பில் இருந்த மொத்த பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டு ஹாலின் மூலையில் இருந்த மேஜையின் மீது கைகளை ஊன்றினாள். அங்கே அவனது லேப்டாப் இருந்தது. அவள் விரைவாக லேப்டாப்பை திறந்து டைரியில் இருந்த குறிப்புகளை புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தாள். வினோதா, நிறுத்து ப்ளீஸ், அது செய்யாதே. அது என் கரியரை அழிச்சிடும். நீ என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு பணம் தர்றேன். விவாகரத்து கேட்கறதுன்னா கேள், ஆனா என் வேலையை மட்டும் அழிச்சிடாதே என்று கெஞ்சினான். வினோதாவின் கண்கள் அவனது வார்த்தைகளில் இருந்த பணத்தின் மீதுள்ள பேராசையும் தன் மீதான அலட்சியத்தையும் பார்த்தன. அவன் இறுதி வரை தனது தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் தனது வேலையை பற்றியும் பணத்தை பற்றியும் மட்டுமே கவலைப்பட்டான். உங்க பணம் எனக்கு தேவையில்லை வினோத், என் மரியாதை போதும். நீங்க ஒரு நல்ல கணவனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா இனிமே நீங்க என் வாழ்க்கையில இருக்க முடியாது. இந்த ஆதாரங்கள் எல்லாமே என்னை பாதுகாக்க போதும் என்று சொல்லிக்கொண்டு அவள் எல்லா புகைப்படங்களையும் எடுத்து முடித்த போது வினோத் நிலை குலைந்து போய் தரையில் அமர்ந்தான். அவன் முகத்தில் தோல்வி தெரிந்தது. வினோதா தன் போனில் இருந்த அந்த புகைப்படங்களை பார்த்தாள். இப்போது அவளுக்கு பூரண திருப்தி. அவளது கண்ணீர் இப்போது வீணாகவில்லை. அவள் தனது படுக்கை அறைக்கு சென்று ஒரு சில ஆடைகளையும் முக்கியமான ஆவணங்களையும் ஒரு சிறிய பையில் அடைத்தாள். அவளது முடிவு உறுதியாக இருந்தது. அவள் இனி இந்த வீட்டில் இந்த விஷம் கலந்த காதலுக்குள் வாழ முடியாது என்று முடிவு செய்தாள். வினோத் அவள் வருகை உணர்ந்து எழுந்து நின்றான். வினோதா, எங்க போற நீ? இதெல்லாம் பேசி சரி பண்ணிடலாம் ப்ளீஸ். நீ என் மனைவியா இருந்தா இங்கேயே இரு. நான் உனக்காக எதையும் செய்ய தயார். நீங்க எதையும் செய்ய தேவையில்லை வினோத். என் மனைவியா இருந்தான்னு சொன்னீங்களே, நான் உங்க மனைவியா இருந்தப்போ நீங்க இன்னொருத்தியோட ஒரு புது வாழ்க்கைய திட்டமிட்டீங்க. இனிமே நான் உங்களுக்கு மனைவியா இருக்க போறதில்ல. என் வாழ்க்கைக்கான அடுத்த முடிவை நான் எடுக்க போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டு வாசலை நோக்கி நடந்தாள். அப்போது அந்த சில்லு சில்லாக உடைந்த பூச்சாடி தரையில் கிடந்தன. வினோதா அந்த சில்லுகளை தாண்டி சென்றாள். ஆனால் வினோத் அங்கே காலடி எடுத்து வைக்க தயங்கினான். அந்த பிளவுபட்ட கண்ணாடி துண்டுகள் போல அவர்களது திருமண உறவும் இன்று முழுவதுமாக உடைந்து போனது. வினோதா தன் கையில் டைரியின் ஆதாரத்தையும் மனதின் உறுதியையும் வைத்துக்கொண்டு வாசல் கதவை திறந்தாள். வினோத் கடைசி முறையாக கதறினான். போகாதே வினோதா, உன்னால தனியா இருக்க முடியாது. நீ என்கிட்ட திரும்பி வருவ. நீ இங்கேயே இருக்கணும். அவள் திரும்பி பார்க்கவில்லை. இனிமே என் வாழ்க்கையில நீங்க ஒரு ரகசியமா இருக்க முடியாது வினோத். நான் வெளியே போறேன். ஆனா இந்த டைரியோட உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். வினோதாவின் வார்த்தைகள் வீட்டின் சுவர்களில் எதிரொலித்து வினோத்தின் முகத்தில் அடித்தன. கதவு சத்தம் போட்டு மூடப்பட்டது. வினோத் தரையில் அமர்ந்து தனது கைகளை முகத்தை மூடி அழுதான். அவனது அழுகை அவனுக்காக அல்ல, அவனது பதவிக்காக, பணத்துக்காக, இழந்த தனது ரகசிய வாழ்க்கைக்காக. ஆனால் வினோதா வெளியே சென்று விட்டாள். அவள் தனது நீதிக்கான போராட்டத்தை இப்போது தொடங்கிவிட்டாள். வாசல் கதவு மூடப்பட்ட சத்தம் வினோத்தின் காதுகளில் ஒரு மரண ஓலம் போல ஒலித்தது. வினோதா வெளியேறிவிட்டாள். அவளது கையில் வினோத்தின் துரோகத்தை மட்டுமல்ல, அவனது தொழில்முறை ஊழலையும் நிரூபிக்கும் உறுதியான சாட்சியம் இருந்தது. வினோத் தரையில் சிதறியிருந்த பூச்சாடிகளின் சில்லுகளை பார்க்கவில்லை. அவன் மனதில் இப்போது ஒரே ஒரு பயம் மட்டும்தான், சட்டம். வினோதா தன் சிறிய பையுடன் தெருவில் நடந்து சென்றாள். அவள் இப்போது பின்வாங்க போவதில்லை. அவள் தன் குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ போன் செய்யவில்லை. வினோத்தின் ஆதிக்கம் எங்கே முடியும், எங்கே தொடங்கும் என்று அவளுக்கு தெரியும். இந்த விஷயம் வினோத்தின் கௌரவத்தை சீண்டிவிடக்கூடாது. இது நீதிக்கான போராட்டமாக மாற வேண்டும். அவள் நேராக சென்றது
தன் நம்பிக்கைக்குரிய ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு. வினோதா தனது வாழ்க்கையையும் வினோத் செய்த அத்தனை துரோகங்களையும் கையில் இருந்த டைரி மற்றும் மொபைல் புகைப்படங்களுடன் வழக்கறிஞரிடம் விளக்கினாள். வினோதாவின் கண்ணீருக்கு அந்த வழக்கறிஞர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் டைரியில் இருந்த அலுவலக கிரெடிட் கார்டு மற்றும் கம்பெனி பணம் குறித்த குறிப்புகள் வினோதாவின் வழக்கின் ஆழத்தை அவருக்கு புரிய வைத்தன. வினோதா, இது வெறும் விவாகரத்து வழக்கல்ல, இது ஒரு கிரிமினல் வழக்கு. உங்கள் கணவர் தனது நிறுவனத்தின் பணத்தை தவறான உறவுக்கு பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இவை. இந்த ஆதாரம் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, அவரது கம்பெனியின் நிர்வாகத்திற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறீர்கள். உங்க கேஸை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார். வழக்கறிஞரின் இந்த வார்த்தைகள் வினோதாவுக்கு பெரிய ஆறுதலை கொடுத்தன. அவளது போராட்டம் நியாயமானது என்பதை இப்போது சட்டம் உறுதிப்படுத்தியது. அதே சமயம் வீட்டில் வினோத் ஒருவிதமான வெறித்தனமான பதற்றத்தில் இருந்தான். அவன் உடனடியாக ஸ்வேதாவை தனது ரகசிய போனில் தொடர்பு கொள்ள முயன்றான். ஆனால் ஸ்வேதா அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அவள் போன் எடுத்தால் அவளிடமிருந்து உண்மையை மறைக்கவோ அல்லது அவளை தொலைவிலேயே இருக்க சொல்லவோ திட்டமிட்டான். ஆனால் ஸ்வேதாவும் பயந்து போய்விட்டாள். வினோதா பேசிய அந்த ஒரு வார்த்தை அவளது பயத்தை அதிகரித்தது. வினோத் தனது வழக்கறிஞருக்கு போன் செய்தான். என் மனைவி என்ன காலி பண்ண பார்க்கிறாள். அவ என்கிட்ட இருந்து சில முக்கியமான ஆவணங்களை திருடிட்டு போயிட்டா. என்னோட டைரி, அதுல சில ஆவணங்களுக்கான குறிப்புகள் இருந்தன. உடனே அவ மேல ஒரு திருட்டு புகார் கொடுக்கணும் என்று சொன்னான். வினோத்தின் வழக்கறிஞர் மிகவும் நிதானமாக பேசினார். வினோத், அவங்க உங்க மனைவி, உங்களுடன் வாழ்ந்தவள். உங்கள் டைரியை அவள் எடுத்தால் அதை திருட்டு என்று சட்டம் எளிதில் எடுத்துக்கொள்ளாது. அதுவும் குடும்ப பிரச்சனை என்று நீங்களே ஒப்புக்கொண்ட பிறகு. அவளிடம் இருக்கும் ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தால் அதுதான் பெரிய சிக்கல். அவள் சட்டப்படி விவாகரத்து கோரினால் நீங்கள் அமைதியாக செல்லுங்கள். அவளது சண்டையை நீங்கள் வளர்க்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் வினோத் கேட்கும் நிலையில் இல்லை. அவனது கௌரவம் மற்றும் பதவி அவனது கண்களை மறைத்தன. இல்லை, அவள் என்னை மிரட்ட பார்க்கிறார். இந்த விஷயத்தை நான் சும்மா விடமாட்டேன். அவளுக்கு எதிராக ஒரு குடும்ப வன்முறை புகார் கொடுக்கிறேன். சண்டை போடும்போது அவ என் மேல கையை வச்சான்னு சொல்ற. வினோத் தனது துரோகத்தை மறைக்க வினோதா மீது பொய் பழியையும் சட்ட ரீதியான அச்சுறுத்தலையும் பயன்படுத்த துணிந்தான். இதுதான் அவனது மாபெரும் பொய்யின் இறுதி அத்தியாயம். சரியாக 3 வாரங்களுக்கு பிறகு அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தை அடைந்தது. வினோதா மீது அளித்த பொய் புகார் நிராகரிக்கப்பட்டது. வினோதாவே விவாகரத்து கோரி வினோத்துக்கு அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்பியிருந்தாள். வினோதா தனது வழக்கறிஞருடன் நீதிமன்றத்தின் வாசலில் நின்றாள். வினோத் ஒரு புதிய விலை உயர்ந்த சூட்டணிந்து தனது கௌரவத்தை காட்ட முயன்றான். ஆனால் அவனது கண்களில் இருந்த பயமும் சோகமும் அவனது பொய்க்கு சாட்சியாக நின்றன. நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் விசாரணை தொடங்கியது. வினோத்தின் வழக்கறிஞர் வழக்கம்போல் வினோதா மீது சந்தேகம், குடும்ப வன்முறை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். என் கட்சிக்காரர் வினோத் தன் மனைவிக்காக மிகவும் நேர்மையாக உழைத்தவர். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வினோதாவின் மனக்குழப்பத்தில் தோன்றியவை. ஒரு மனைவி கணவன் மீது சந்தேகம் கொண்டால் அதை எப்படி துரோகம் என்று கூற முடியும்? அப்போது வினோதாவின் வழக்கறிஞர் எழுந்து நின்றார். மதிக்கத்தக்க நீதிபதியே, என் கட்சிக்காரர் வினோதாவின் சந்தேகம் வெறுமன மனக்குழப்பம் அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. என் கட்சிக்காரர் தன் கணவரின் துரோகத்தை நிரூபிக்க அவர் பயன்படுத்திய ஒரு ரகசிய டைரியை ஆதாரமாக கொண்டு வந்துள்ளார். அதில் ஸ்வேதா என்ற பெயருக்காக அலுவலக பணத்திலிருந்து செலவு செய்த குறிப்புகள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் அந்த டைரியில் வினோதா கவனிக்கவில்லை என்ற குறிப்பும் அலுவலக பணம் பற்றிய விவாதங்களும் உள்ளன. இது எங்கள் கட்சிக்காரரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, வினோத்தின் அலுவலக பணிகளில் உள்ள ஊழலையும் நிரூபிக்கிறது என்று சொன்னார். நீதிபதி அந்த டைரி பக்கங்களின் புகைப்படங்களை உற்று பார்த்தார். வினோத் தன் இருக்கையில் இருந்தபடியே வேதனையுடன் வியர்த்தான். அவனது வழக்கறிஞர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வினோத் இந்த டைரி விஷயத்தை தனது வழக்கறிஞரிடம் முழுமையாக சொல்லவில்லை. நீதிபதி டைரியின் பக்கங்களை சரிபார்த்த பிறகு வினோத்தை பார்த்து கடுமையான குரலில் கேள்வி கேட்டார்.
வினோத், இந்த டைரியில உள்ள கையெழுத்து உங்களுடையதா? நீங்கள் உங்கள் மனைவிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்கள் அலுவலக கிரெடிட் கார்டை நீங்கள் முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிகிறது. இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. நீங்கள் இதை மறுக்கிறீர்களா என்று கேட்டார். வினோத் பதில் பேச முடியாமல் தன் தலையை குனிந்தான். அவனது கௌரவம் இப்போது நீதிமன்றத்தின் வெளிச்சத்தில் நிர்வாணமாக நின்றது. அவனது பொய்களை பாதுகாக்க அவனால் முடியவில்லை. வினோத் மெதுவான குரலில், இல்ல, நான் இதை மறுக்கவில்லை. அந்த சொற்கள் வெளிவந்த போது நீதிமன்றம் முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. வினோத் தான் செய்த துரோகத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டான். வினோதாவின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டது. அது வெற்றியின் கண்ணீர் அல்ல, 7 வருட வலிக்கு கிடைத்த நீதிக்கான கண்ணீர். வினோதாவின் வழக்கறிஞர் அந்த டைரி பதிவுகளை பயன்படுத்தி வினோத் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரினார். விவாகரத்து மட்டுமல்ல, வினோத்தின் கௌரவம் மற்றும் பதவி பறிபோகும் நிலை உருவானது. அதே சமயம் வினோத்தின் அலுவலகத்தின் நிர்வாகத்திற்கும் இந்த தகவல் கசிந்தது. அவர்கள் வினோத்தின் செயல்பாடுகளை உள் விசாரணை செய்ய தொடங்கினார்கள். வினோத் செய்த ஊழல்கள் அவரது தொழிலையே அபாயத்தில் தள்ளியது. வினோதா நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது அவளது மனதில் இருந்த பெரிய சுமை இறங்கியது போல் உணர்ந்தாள். அவள் வினோத்தை பார்க்கவில்லை. அவளது மனம் இப்போது தனக்கான ஒரு புதிய வாழ்க்கையின் வழியை தேட ஆரம்பித்தது. விஷமுள்ள துரோகம் இன்று நீதிமன்றத்தின் முன்னால் நின்று தனது துர்நாற்றத்தை வெளிப்படுத்தியது. வினோத் தான் மறைத்த அத்தனை பொய்களின் விளைவுகளையும் இப்போது சந்தித்தே ஆக வேண்டும். வினோதா தனது போராட்டத்தின் மூலம் உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தினாள். ஆனால் அவள் நினைத்தது போலவே இந்த துரோகத்தின் கதைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கிறதா? நீதிமன்றத்தில் வினோத் குற்றத்தை ஒப்புக்கொண்டு டைரி ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவனது வாழ்க்கை மெல்ல மெல்ல சரிந்தது. அவனது நிறுவனம் நிதி முறைகேடுகள் மற்றும் ஒழுக்கமற்ற நடத்தைக்காக உடனடியாக அவனை பணியிடை நீக்கம் செய்தது. வினோத்தின் கௌரவம், பதவி, சமூகத்தில் இருந்த மதிப்பு என அனைத்தும் உடைந்த கண்ணாடிகளைப் போல சிதறின. வினோத் தனது வழக்கறிஞரின் ஆலோசனைப்படி தன் குற்றத்தை சட்ட ரீதியாக சமாளிக்க முயன்றாலும் அவன் வீட்டில் தனிமையில் வாடினான். அவன் வினோதாவிற்கு எதிராக போடப்பட்ட பொய் புகார்கள் அவனுக்கே எதிராக திரும்பின. ஸ்வேதாவோ வினோதாவின் ஒரு வார்த்தை பேச்சில் பயந்து வினோத்தின் அழைப்புகளை நிரந்தரமாக துண்டித்து விட்டாள். 2 வாரங்களுக்கு பிறகு வினோதா தனது மீதமுள்ள உடைமைகளை எடுப்பதற்காக தனது வழக்கறிஞருடன் வீட்டிற்கு வந்தாள். அப்போது அங்கே வினோத் தரையில் அமர்ந்திருந்தான். தாடி வளர்ந்திருந்தது, கண்கள் வீங்கியிருந்தன. அவனது சோர்வான தோற்றம் அவனது வெற்றிகரமான பழைய வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. வினோதா அவனை கண்டு இரக்கப்படவில்லை. அவனது நிலை அவனால் விளைவிக்கப்பட்ட துரோகத்தின் விளைவு என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். வினோத் மெல்லிய குரலில், வினோதா, நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ ஏன் என்னை கைது பண்ற நிலைமைக்கு தள்ளுற? நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் தவறு செஞ்சிட்டேன். ஆனா நீ எனக்காக ஒரு சான்ஸ் கூட தரமாட்டியா என்று கேட்டான். வினோதா தன் வழக்கறிஞரை பார்க்கவில்லை. அவள் நேராக வினோத்தின் அருகில் சென்று நின்றாள். வினோதா இப்போது பலவீனமான மனைவியாக இல்லை. அவள் நீதியால் பலப்படுத்தப்பட்ட ஒரு பெண். ஒரு சான்ஸா வினோத்? ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க செஞ்ச தவறு ஒரு சின்ன சர்க்கிள்னா மட்டும்தான் வினோத். நீங்க சறுக்கல. நீங்க திட்டமிட்டு என் வாழ்க்கைய துரோகத்தால் விஷமாக்கிருக்கீங்க. 6 மாசமா இன்னொருத்திக்காக ஒரு புது லைஃப பிளான் பண்ணிருக்கீங்க. என்னை விட்டு பிரிய நீங்க டைரி எழுதினீங்க. என் நம்பிக்கையை ஒரு பிசினஸ் டீலிங்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்னாள். வினோத் எழுந்து அவள் காலில் விழ முயன்றான். நான் கெஞ்சி கேட்கிறேன் வினோதா. ஸ்வேதா, அவளை நான் விட்டுவிட்டேன். அவளை நான் இனிமே தொடர மாட்டேன். நீ என்னை தனியாக விட்டுட்டு போகாதே. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இந்த துரோகம் அது வெறும் பிசாசு மாதிரி என்னை ஆட்டி பார்த்துடுச்சு. நான் இனிமே உனக்காக வாழ்றேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். வினோதாவின் மனம் அந்த சத்தங்களுக்கு உருகவில்லை. அவள் வினோத்தின் கையை பிடித்து நிறுத்தினாள். நீங்க எனக்கிட்ட கேட்க வேண்டியது மன்னிப்பு இல்ல வினோத். உங்களுக்கே நீங்க உண்மையா இருந்தீங்களான்னு தான் கேட்கணும். நீங்க என்ன நேசிக்கல. நீங்க உங்க ரகசிய வாழ்க்கையில கிடைச்ச கௌரவத்தை, சந்தோஷத்தை மட்டும்தான் நேசிச்சிங்க. நீங்க என்ன நேசிச்சிருந்தா என் வாழ்க்கைய அழிச்சிருக்க மாட்டீங்க. வினோத் கண்ணீருடன் ஒப்புக்கொண்டான். ஆமா வினோதா,
நான் உண்மையிலேயே உனக்கு துரோகம் செஞ்சேன். ஸ்வேதா என் லைஃப்ல முக்கியமானவளாக இருந்தாள். ஆனா இப்ப நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். அந்த துரோகம் உண்மை. அதுக்காக தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். என்னைய மன்னிச்சிரு வினோதா என்று கெஞ்சினான். துரோகம் உண்மை. வினோதாவின் காதில் வினோத்தின் வாக்குமூலம் ஆணி அடித்தது போல் இருந்தது. அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே நடக்கத் தொடங்கினாள். வினோதா வீட்டை விட்டு வெளியே வந்து தனது வழக்கறிஞரின் காரில் ஏறினாள். அந்த நொடியில் அவள் தனது 7 வருட துரோக வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெளியே வந்த உணர்வை பெற்றாள். அவளது வழக்கு வலுவாக இருந்ததால் விவாகரத்து விரைவாக நடந்தது. வினோத்தின் நிறுவனத்திலிருந்து அவன் நிரந்தரமாக நீக்கப்பட்டான். அவனது சமூக அந்தஸ்து மொத்தமாக இடிந்து விழுந்தது. அவன் தன் துரோகத்திற்கான விலையை தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இழப்பதன் மூலம் செலுத்த ஆரம்பித்தான். அவனால் ஸ்வேதாவின் உதவியையும் பெற முடியவில்லை. ஆனால் வினோதா அவள் வேறு பாதையில் சென்றாள். அவள் மீண்டும் தனது பழைய வேலையான ஆலோசகராக பணியாற்ற தொடங்கினாள். துரோகத்தை எதிர்கொள்ளும் போராட்டத்தில் அவள் தனது தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்தாள். அவள் ஒரு புதிய அபார்ட்மெண்டிற்கு மாறினாள். அங்கே அவள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தாள். தன் நிம்மதியை ஒருபோதும் இன்னொருவர் கையில் கொடுக்க கூடாது என்ற பாடத்தை அவள் முழுமையாக படித்துவிட்டாள். வினோதாவின் கண்கள் இப்போது புதிய ஒளியுடன் மின்னின. அவள் இப்போது யாருடைய மனைவி அல்ல. அவள் இப்போது வினோதா. வினோத் தனது கௌரவம், பதவி மற்றும் பணத்தை இழந்ததால் சோர்வுற்று இருந்தான். ஒரு நாள் வினோதாவின் வழக்கறிஞர் மூலம் அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது வினோத்தின் கம்பெனி நிர்வாகத்திடமிருந்து வந்தது. அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது, உங்கள் நிதி முறைகேடுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. எங்கள் நிறுவனத்தின் விதிகளை நீங்கள் மீறியுள்ளீர்கள். மேலும் உங்களின் இந்த செயல்பாடுகள் காரணமாக எங்கள் முக்கிய வாடிக்கையாளர் சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்டில் ப்ரொமோஷன்களில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இழப்பீட்டுக்காக நீங்கள் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். அந்த கடிதத்தின் கீழே வினோத்தின் அலுவலக பணத்திலிருந்து ஸ்வேதாவிற்காக செலவு செய்யப்பட்ட அனைத்து விவரங்களும் இணைக்கப்பட்டிருந்தன. அதுதான் அந்த கடைசி திருப்பம். வினோத் தனது தொழில்முறை ரீதியான தவறுகளால் மட்டுமே தண்டிக்கப்படவில்லை. அவன் ஸ்வேதாவிற்கு செலவு செய்த பணம்தான் அவனுடைய சொந்த நிறுவனத்தின் அழிவுக்கு காரணமாக மாறியது. விஷம் அவன் கொடுத்தது, ஆனால் அந்த விஷம் இறுதியில் அவனையே அளித்தது. வினோதா தன்னுடைய புதிய வீட்டில் இருந்தபடி ஜன்னல் வெளியே பார்த்தாள். அவளது முகத்தில் இருந்த அமைதி அவள் இப்போது எந்த பொய்களுக்கும் அடிமை இல்லை என்பதை காட்டியது. அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள், சில துரோகங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் மிக பெரிய பலத்தை கண்டறியவே நிகழ்கின்றன. விஷம் நிரம்பிய ஒரு காதலில் இருந்து வெளியே வருவது ஒரு கசப்பான மருந்தை போல இருக்கலாம், ஆனால் அதுவே நம்முடைய புதிய வாழ்க்கைக்கு சுத்தமான சுவாசத்தை கொடுக்கிறது. விஷமுள்ள துரோகம் முடிந்தது, ஆனால் வினோதாவின் நேர்மையான வாழ்க்கை இனிதான் தொடங்குகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி.